ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மீன் குழம்பு வைக்கணுண்டா இந்த மாதிரி ஒரு தடவையாச்சும் வச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட மீன் நாட்டு வவ்வா மீன் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பொரிச்சிட்டு தான் இந்த குழம்பு நம்ம செய்ய போகிறோம். மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள். உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குவோம். ஒரு சின்ன ஸ்பூன் அளவு போட்டுக்குவோம். இதில் நான் கரம் மசாலா வேறு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மசாலாவோட எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு மசாலாவை நல்லா பரட்டி எடுத்துக்குவோம். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்து மீனை போட்டு அப்புறமா நம்ம பரட்டலாம். இது கூட நம்ம குழம்புக்காக நான் தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குவோம். போட்டு எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி சாஸ்லாம் போட்டோம்னா நமக்கு நல்லா இன்னும் புளிப்பு சுவையாக இருக்கும் மீன். நான் குழம்புக்கு அரைச்சி வச்சுக்கிற தக்காளி பேஸ்ட்டை தான் போட்டிருக்கேன். இப்போ மீனை எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டு மீனில் நல்லா உப்புலாம் நல்லா ஏறுற மாதிரி நம்ம ஒரு 1 ஹவராச்சும் பரட்டி வைக்கணும். நான் 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தேன். நீங்கள் வெளியில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம். இது அப்படியே ஊறட்டும். 1 மணி நேரம் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்போ தான் நல்லா உப்பு காரம்லாம் நல்லா மீனில் ஏறி இருக்கும். இப்போ மீன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சுக்குவோம். அரை பொரியலாக பொரிக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம இப்போ ஒரு 2-3 போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்குவோம். அரை பொரியலாக பொரிங்க, ரொம்ப மொறுமொருண்டு பொரிச்சிடக்கூடாது. பொரிச்ச மீன் மாதிரி பாருங்கள். அந்த சைடு ஒரு திருப்பு, இந்த சைடு போட்டு ஒரு திருப்பு பொரித்து அரை பொரியலாக எடுத்து வச்சுருக்கிறேன். பாக்கி மீனையும் நம்ம பொரித்து எடுத்துக்குவோம். இப்போ எல்லா மீனையும் நான் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ ஒரு கடாய் வச்சுக்குவோம். அந்த கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க குழம்புக்கு. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பூண்டு ஒரு 10 பல்லை இடித்து வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினு அப்போ அதுவும் ஒரு மீன் குழம்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ கருவேப்பிலை கொத்து ஒரு கொத்து சேர்த்துக்குவோம். நம்ம வதக்கிறதுல தான் இருக்குது குழம்புலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூளை ரொம்ப கருக்க விட்றாதீங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு எண்ணெயிலேயே நல்லா பொரியட்டும். நான் தக்காளி பழம் ஒரு 3 தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். தக்காளியெல்லாம் நம்ம அரைச்சி ஊற்றினோம்னா குழம்பு நமக்கு இன்னும் நல்லா திக்னஸாக கிடைக்கும். இப்போ தக்காளியோட பச்சை வாசமெல்லாம் போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலேயே நல்லா தக்காளி கொதிக்கிட்டோம். இப்போ மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். இப்போ நல்லா எண்ணெயிலேயே நல்லா கலக்கி விடுங்க, நல்லா பரட்டி விடுவோம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு தான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இது நாட்டு மீனுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் நல்லா தான் ஊற்றணும். அப்போ தான் கொஞ்சம் குழம்பு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நம்ம நாட்டு மீனுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டா தான் அந்த குழம்பு இன்னும் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கடல் மீனுக்கெல்லாம் அப்படி சேர்க்கணுன்னு தேவை கிடையாது. உப்பு ஒரு தேவையான அளவு போட்டுக்குவோம். போட்டுக்கிட்டு ஆணம் நல்லா கொதிக்கிட்டோம்.
எங்கள் ஊர் சைடெல்லாம் நாங்கள் குழம்ப வந்து ஆனன்னு தான் சொல்லுவோம், அதனால் அதே தான் வருது எனக்கு. இப்போ நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோன்னா நம்ம மீனை போட்டுக்கலாம். தண்ணி வேணுண்டா கொஞ்சம் ஊற்றிக்குவோம். நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இந்த குழம்பு திக்னஸாக இருந்தால் தான் இன்னும் நல்லாயிருக்கும். தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். அரைச்ச தேங்காய் இருந்துச்சு, நான் அதையே ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இப்போ குழம்பு நல்லா கொதி வரட்டும். புளியோட பச்சை வாசம்லாம் நல்லா போகணும், நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம பொரித்து வச்ச மீனை தூக்கி நம்ம இதில் போட்டுக்குவோம். மீன் நல்லா குழம்போட நல்லா கொதிக்கட்டும். வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஒரு முறையாவது இந்த மாதிரி பொரித்து மீன் குழம்பு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கரண்டி குழம்பு இருந்தால் போதும், தட்டை சோறும் காலி ஆகிடும். இந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.